ஃபிஃப்த் சம்ல தேர்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -17 டிவைடட் பை -5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணி இந்த -17 பை -5ங்கிறது எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இம்ப்ராப்பரை மிக்ஸ் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பாருங்க ரெண்டுமே நெகட்டிவ் சைனில் இருக்குது, -17 -5. ஸோ இந்த ரெண்டு மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன இருக்கும் நமக்கு 17/5 இருக்கு இல்லையா. இப்போ இதை தான் நம்ம மிக்ஸ் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது நார்மல் டிவிஷனில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நார்மல் டிவிஷன் அப்படிங்கும்போது 17 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். பெரிய நம்பர் சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எனக்குமே மேலே இருக்கிற நம்பருக்கு கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால் மேலே இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணணும். இப்போ 17 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அது எக்ஸாக்டாக நமக்கு 17 5ல் டிவைட் ஆகாது. 3 5s are 15 சொல்லி நமக்கு டிவைட் ஆகலையா. இப்போ இதை செப்பரேட் பண்ணோம்னா 2 ரிமைண்டர் நமக்கு 2 கிடைக்குது. எப்படி இந்த மிக்ஸ் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் கொண்டு வரலாம் அப்படின்னா, நமக்கு சொல்லியிருக்கலையா Q R/Dங்கிற இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அழகாக இதை மாற்றிடலாம். இப்போ 17/5 அப்படின்றத நம்ம மிக்ஸ் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, Qங்கிறது இந்த கோஷியன்ட் 3, அடுத்தது R வந்து ரிமைண்டர் 2/D வந்து டிவைசர் வந்து 5. 3 2/5 கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு பாசிட்டிவ் நம்பராக இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு நம்பர் லைன் போடும்போது இது எங்க ரெப்ரசென்ட் பண்ணும், பாசிட்டிவ் சைடில் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் லைன் போட்டுக்கலாம். நமக்கு இது பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கனால இங்கே பாருங்க 0, பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். 0 நிச்சயமாக வேணா ஒரு -1 -2 சொல்லி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இது பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கனால இந்த சைடு தான் போட போகிறோம் இல்லையா. இந்த சைடு தான் நம்ம இதை பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த நம்பர் இந்த சைடில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போது இங்கே கவனிங்க, இப்போ இந்த 3 இருக்கு இல்லையா, இங்கே கவனிங்க கோஷியன்ட் 3க்கு அப்புறம் அப்படின்னும் போது நமக்கு 1 வேணும், 2 முன்னாடி இருக்க 1 2 2 எடுத்துக்கோங்க. 3க்கு முன்னாடி இருக்க 2ங்கிறது நமக்கு வேணும் இல்லையா. அப்போ வெறும் 2 மட்டும் பண்ண முடியாது, அதனால முன்னாடி இருக்க 1 எடுத்துக்கோங்க. 3க்கு முன்னாடி இருக்க நம்பரும் தேவை, 3க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 4ம் தேவை. அப்போ 3 எடுத்துட்டு அடுத்தது 4 தான் நமக்கு முக்கியமாக தேவை. ஏன்னா 3க்கு முன்னாடி இருக்க நம்பர், 3க்கு பின்னாடி இருக்க நம்பர், 3க்கு முன்னாடி இருக்க நம்பர் 2, 3க்கு பின்னாடி இருக்க நம்பர் 4. ஸோ இதுக்கு இடையில தான் 3 2/5 அப்படிங்கிற இந்த ரேஷனல் நம்பர் இந்த இடத்துல தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட்ல தான். இப்போ அடுத்தது நமக்கு என்ன தேவை, இதுக்குள்ள பார்ட்ஸ் போடணும் இல்லையா. ஸோ அதுக்கு எதை பார்க்கணும், இந்த டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டர் பாருங்க 5 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு நம்பர் கடையில் 3க்கு 4க்கு நடுவில் நமக்கு 5 பார்ட்ஸ் தேவை. 5 பார்ட்ஸ் நமக்கு தேவைன்னா 5 லைன்ஸ் போடக்கூடாது, 4 லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு 5 பார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ பாருங்க 4, அதாவது 1 குறைச்சணும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பரோட ஒரு நம்பர் குறைச்சி லைன்ஸ் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ இருக்கும், அந்த பார்ட்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இங்கே 5 இருக்கா, அப்போ ஒரு நம்பர் குறைச்சோன்னா 4. அப்போ இங்கே 4 லைன்ஸ் போடலாம். 1 2 3 4. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க 5 பார்ட்ஸ் கிடைக்குதானே. 1 2 3 4 5. அதாவது இங்கே பாருங்க 1 2 3 4 5. இது ரெண்டு கடையில் நமக்கு 5 பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்ம நியூமரேட்டர் கவனிக்கணும். நியூமரேட்டரில் பாருங்க 2 இருக்கா, அப்போ நமக்கு செகண்ட் பார்ட் தான் நமக்கு தேவை. அதாவது 3லேருந்து செகண்ட் பார்ட், 3 இங்கே இருக்குது, 3லேருந்து செகண்ட் பார்ட்னா ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். அப்போ இந்த இடத்துல தான் 3 2/5ங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதை இப்படி நல்லா அப்படி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து 3 2/5ன்னு சொல்லி எழுதிக்கிங்க. இங்கே கீழே வந்து -17/-5ன்னு கீழே எழுதிக்கிங்க. ஸோ இவ்வளோதான்.